சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ், சித்தா, homeopathy, naturopathy and yoga. Government fixed fees only. Contact 9842721500. திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் அவருக்கு ஒவ்வாத சாயத்தை பூசி மறைப்பதற்கு முயற்சிகள் நடக்கிற இந்த காலகட்டத்தில் தன்னுடைய உரைவாளை எடுத்து உடைவாளா வீசியிருக்கிறார் கவிப்பேரரசு அவர்கள். கவிப்பேரரசு அவர்கள் இந்த புத்தகத்தோட முன்னுரையில் திராவிட பண்பாட்டை ஆரிய பண்பாடு நகர்த்துவோ தகர்க்கவோ முனைந்த காலகட்டத்தின் விளிம்பில் தமிழ் மரபு காக்கும் தனிப்பெரும் அரணாக வள்ளுவம் எழுந்ததுன்னு சொல்லி 2000 ஆண்டுகால வரலாற்றை தன்னுடைய சொற்களால எடுத்து சொல்லிவிட்டார். வள்ளுவர் கவிஞர் மட்டுமல்ல, கலகக்காரர். அவர் வழங்கியிருக்கும் கொடையான வள்ளுவத்தை பரப்ப வேண்டியது நம்முடைய கடமை மட்டுமல்ல, காலத்தின் தேவை. வள்ளுவத்தை பரப்புவதோடு மனிதருக்கு எதிரான கருத்தியல் வண்ணங்களை அவர் மேல பூச முயற்சிக்கு அடாவடித்தனத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயம் எதிர்க்கணும். சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆரியத்துல ஆள் இல்லாத காரணத்தினால நம்மோட வள்ளுவரை காவிச்சு திருட பார்க்கிறாங்க. திருட என்பதை விட ஏமாத்த பார்க்கிறாங்கிறதுதான் உண்மை. அதான் பொருத்தமா இருக்கும். உலக மக்களுக்கு ஒளி வழங்குகிற சூரியனா இருக்கிற திருக்குறளை படிச்ச திருவள்ளுவரை அபகரிக்க நினைச்சா அவருடைய கருத்துக்களின் வெப்பமே அவங்களை பொசுக்கிடும். நம்ம திருக்குறள் வழியாகவே திருவள்ளுவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம். நம்ம அதான் சொல்ல போறோம். ஆனா இதுல திருக்குறள்ல கடவுளை பற்றி ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் வருது. அதுல ஒரு சிக்னிஃபிகண்டான ரெஃபரன்ஸ் ஒன்று வருது. நிறைய இடங்கள் வச்சுக்கலாம். 10வது திருக்குறள் சொல்லுது, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இதில் இறைவன் வந்திருக்கு. இதில் என்ன பெரிய வித்தை அப்படின்னா, இறைவன் வந்தது, கோன் வந்தது, ராஜான்னு இருக்கலாம், அது அரசனாக இருக்கலாம், தலைவனாக இருக்கலாம், மன்னனாக இருக்கலாம், பேரரசனாக இருக்கலாம், கடவுளாகத்தான் இருக்கணுமா, நாம கும்பிட்ற சாமியாகத்தான் இருக்குமான்லாம் தமிழ்லேயே இந்த வார்த்தைகள் இருக்கு. இறைவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய நம்ம பொருள் பார்க்குறோம். நம்ம கோ அப்படின்னா நம்ம மாடுலேருந்து மன்னன்லேருந்து இறைவன்லேருந்து அர்த்தம் பார்க்குறோம். இறைவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மன்னனும் பார்க்குறோம், கடவுளும் பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இறைவனடி சேர்ந்தாருங்கிறது நீங்கள் ஏன் அப்படி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் வாழ்த்தில் வச்சிருக்காருலாம் நான் அந்த இடத்துக்கு போக முடியல. ஏன்னா நான் அறிந்த வகையில் இந்த அதிகாரங்களை 133ஆக பிரித்ததும் அதை தொகுத்ததும் அதில் 133 எந்தெந்த வரிசையில் வரணுங்கிறதும் எல்லாமே செஞ்சது வள்ளுவர் இல்லை. அதற்கு பிறகு அநேகமாக பரிமள அழகர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க தான் இதை வரிசைப்படுத்துகிறாங்க. ஸோ கடவுள் வாழ்த்தில் அது இருக்குங்கிற இடத்துக்காக நான் போல. அவர் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாரு, நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்றார். நம்ம இறைவன் எல்லா மதங்கள்லையுமே போற்றக்கூடியதாக இருக்கும். அந்த இறைவனுடைய அடி பாதம், பாதார விந்தம், பாத கமலங்கள் அப்படிங்கிற தொண்டரடி பொடி, சரணாகதி, சரண் அப்படிங்கிற இந்த விஷயங்கள், இது எல்லாமே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்குறோம். நம்ம கடவுளுடைய காலடி, கடவுளுடைய கால் அவ்வளவு பிரசித்தமாக அவ்வளோ வியந்து பார்க்குறோம். அதை சிவனுக்கும் சரி, முருகனுக்கும் சரி, விஷ்ணுவுக்கும் சரி, கடவுளுடைய காலுங்கிறது அவ்வளோ விசேஷமாக பார்க்குறோம். அப்போ அந்த இறைவன் அடி அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, நீத்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லாமல் அந்த சரணாகதி வேறு எங்கே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. இந்து மதத்தில் இது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி நிறைய வார்த்தைகளுக்கான ரெஃபரன்ஸ் இதில் வருது. இது மற்ற இடங்களில் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இஸ்லாம் விட்டுருங்க, கிறிஸ்துவம் விட்டுருங்க, பௌத்தம் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. சமணம் ரொம்ப நெருங்கி நிற்கிது. இந்துத்துவமா சமணமா அப்படிங்கிறதுலாம் ஒரு சின்ன ஒரு நிற்கிது அந்த இடத்துல. இதில் நிறைய வார்த்தைகள் நேரடியாகவும் அதே பொருள் படும்படியும், அந்த பொருளை வேறு யாருமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மறைந்த தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் உரையில் கூட மறுக்காத அளவுக்கு நிறைய இடங்களில் விஷயங்கள் நேரடியாகவே ஏற்கப்படுகிறது. அதில் என்னென்ன, இந்திரன், இந்திர விழா, தேவர்கள், யமன், ஸ்ரீதேவி, அவளுடைய சகோதரி, தாமரையினாள், தாமரை கண்ணான், எண் குணத்தான், அடியளந்தான், விதி, திதி, முன்ஜென்மம், மறுபிறவி, 7 ஜென்மம், தவம், வேதம், மந்திரம்,
பூஜை, வேள்வி, அந்தணன், முன்னோர், சொர்க்கம், பிறவாமை, நிலையாமை, இவ்வளவு விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. நான் பார்த்த வகையில், என் கண்ணு கெட்டிய வகையில் உள்ளது நான் சொல்கிறேன். இவ்வளவு விஷயங்களை வள்ளுவர் கையாளுகிறார். அவ்வளவு விஷயங்களையும் இந்து மதம் கையாளுகிறது. இதில் ஒரு சில விஷயங்களை மட்டுமே சமணம் கையாளுகிறது, பௌத்தமும் சில இடங்களில் கையாளுகிறது. அப்போ திருவள்ளுவர் பயன்படுத்திய அத்தனை விஷயங்களும் அப்படியே ஏக பொருத்தமாக இருப்பது இந்து மத தத்துவத்துக்கு, கொஞ்சம் நெருக்கமாக இருப்பது சமணத்துக்கு. அப்போ நம்ம எதில் க்ளோஸில் வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என் குணத்தான் அப்படிங்கிறதும், தாமரை கண்ணான் அப்படிங்கிறதும், தாமரையினாள் அப்படிங்கிறதும், தேவர்கள் தலைவன் இந்திரன் அப்படிங்கிறதும், வெறும் இந்திரன் சொல்லியிருந்தா கூட நம்ம ஏதோ தலைவன் அப்படிங்கிற சென்ஸ் வச்சுருக்கோம். தேவர்களின் தலைவன் அப்படிங்கிறதும், இதெல்லாம் ரொம்ப சால்டாக ஒரே பக்கம் நிற்கிற மாதிரி நிற்கிது. இதெல்லாம் வேறு யாருமே கிளைம் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. அந்த மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். 18வது குறள், சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு அப்படின்னு முடிகிறார். மழை இல்லைன்னா நமக்கு இருக்கிறத விடுங்க, இந்த தெய்வங்களுக்கு வானத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவதைகளுக்கெல்லாம் செய்யக்கூடிய பூஜைக்கு கூட வழி கிடையாதுங்க. அது கூட பூஜை கூட வழி இல்லாமல் போயிருங்க. சாமிக்கு பூஜை என்னானாலும் சாமிக்கு பூஜை பண்ணிடுவாங்கிற ஒரு கணக்கில் போகும்ல. அது மழை இல்லைன்னா அதுவும் என்ன சாமி கண்ணே தெரில, கடவுள் கண்ணை திறக்கல, மழையே வரலன்னு நம்மால் சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்கிறாங்க. அப்போ சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு அப்படின்றான். இதில் பூஜை அப்படிங்கிற சென்ஸ், அதாவது வானவர்களுக்கு, தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கு மழை வேண்டி தெய்வத்துக்கு வழிபாடு நடத்துவது, இது எல்லாமே நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களாக நம்ம பார்க்குறோம். இதை சொல்கிறார். பூஜை, வானவர்களுக்கும் மழைக்குமான தொடர்பு, இதெல்லாம் சொல்கிறார். 25வது குறள் இந்திரன் பற்றி பேசுது. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனை சாளுங்கரி. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனை சாளுங்கரி. வானவர் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனை, அதான் பார்த்தீங்கன்னா விசும்புளார் கோமான், வெறும் இந்திரன்னு சொல்லலை, இந்திரன்னு சொல்ல, அவர் வானவர்களுடைய தலைவன், தேவர்களின் தலைவன். தேவர்கள் நம்ம எல்லாருமே 33 கோடி தேவர்கள்னு பார்க்குறோம். அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் இந்திரன்னு இந்து மத தத்துவம் சொல்லுது. அதை அவர் சொல்றார், விசும்புளார் கோமான் அப்படின்னு சொல்றார், இந்திரனே அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம்? என்னன்னா 5 புலன்களை அடக்கிறவனுடைய வெற்றி, அவனுடைய வலிமைக்கான அடையாளம் என்னன்னா இந்திரன் தான் சொல்லி சொல்றார். அப்போ அந்த குறளுடைய பொருள் இன்னொரு பக்கம் வைப்போம். 5 புலன்களையும் அடக்கியவர்களுடைய வலிமைக்கு வானவர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனே சாட்சி. அப்போ இந்த வரி எதை சொல்லுதுன்னு பார்ப்போம். இன்னொன்று சிக்னிஃபிகண்டாக ஒன்று இருக்குது பாருங்க. திருமகள், திரு, லக்ஷ்மி, ஸ்ரீதேவி, பணம், செல்வம், இதெல்லாம் ஒரே சென்ஸில் வரக்கூடியது. திரு அப்படிங்கிற ஒரு பொருள் அது நின்றும். அப்போ திரு அப்படிங்கிறத நம்ம அதனால தான் மரியாதைக்குரியதாக நம்ம ஆக்கணும். செல்வன், செல்வி அப்படிங்கிறதும், செல்வம் உடையவன் செல்வன், செல்வம் உடையவள் செல்வி. அப்படினால தான் நம்ம கல்யாண பத்திரிகைலாம் அடிப்போம்ல, செல்வன் முருகேசனுக்கும் செல்வி மாரியம்மாளுக்கும் திருமணம் அப்படின்னு கொண்டோம்ல. அப்போ அந்த செல்வன், செல்வி எல்லாமே அந்த சென்ஸில் உள்ளது. அதுதான் திருமதி அந்த இடத்துல தான் கொண்டு வரோம். திரு உடையவனோட லக்ஷ்மியுடைய கடாட்சம் இருக்கட்டும் அப்படிங்கிறது. அதுதான் பணம், அதுதான் செல்வம், அதுதான் எல்லாமே. அந்த திருங்கிறதுக்கு மகாலட்சுமியிலேருந்து, ஸ்ரீதேவிலேருந்து, செல்வத்திலேருந்து, பணம்லேருந்து எல்லாமே ஒரே சென்ஸ் தான் வரக்கூடியது. அப்படி வந்துட்டா கூட நம்ம பரவாயில்ல, நம்ம சொல்ல இல்லை சார், இது எங்களுடைய தமிழ் கலாச்சாரம், நீங்கள் இந்து கலாச்சாரம் சொல்லாதீங்க, இது தமிழ் கலாச்சாரங்க, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். திரு அப்படிங்கிறது நாங்கள் ஒரு நல்ல மங்களமான விஷயம், இது இந்து மதத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது தமிழுக்கு தான் சம்மந்தம் இருக்குன்னு நம்ம ஒரு பிரிவு நம்ம எடுக்கலாம். ஆனால் அதுவும் இல்லாமல் சாலிடாக இப்படி தான் அப்படின்னு அது இந்து மத தத்துவம் தான்ங்கிறத வள்ளுவர் நிரூபிக்கிறார். நம்ம சொல்ல என்ன சொல்கிறாரு, ஸ்ரீதேவியும் அவளுடைய அக்காவும் அப்படின்னு சொல்கிறார். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் அப்படின்றார். சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு, பொறாமையோடு இருந்துக்கிட்டு, வைத்தறிச்சலோடு இருக்கிறவனை கடுப்பாகி ஸ்ரீதேவி, மகாலட்சுமி, திரு அந்த அம்மா தன்னுடைய சகோதரி கூட பாருங்க தவ்வையை காட்டி விடும். தவ்வைன அக்கா, தங்கைன சின்னவ, தவ்வைன மூத்தவ. அப்போ இந்து மத தத்துவத்தில் ஸ்ரீதேவியோடைய மூத்தவ யார் நம்ம சொல்லி வச்சுருக்கோம். ஸோ ஸ்ரீதேவி, மகாலட்சுமி, திரு இந்த பொறாமை பிடிச்சவனை என்ன பண்ணுறன்னு பார்த்துட்டு அவன் மேலே இவ பொறாமப்பட்டு கடுப்பாகி அவங்க அக்காட்ட மாட்டி விட்டுருவா அப்படின்றார். அப்போ அவ்வித்து அழுக்காறு உடையானை செய் அவள் தவ்வையை காட்டி விடும்ன்றார்.
அப்போ இந்த தவ்வையை காட்டிவிடும், அவங்க அக்காட்ட வந்து மாட்டி விட்டுருவா அப்படிங்கிறத இந்த ஸ்ரீதேவி அவருடைய சகோதரி அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகளை தவிர நம்ம வேற எங்கே பார்க்க முடியும், இதை வேற எந்த மதத்தில் பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. முடியாது. 398வது குறள், ஒருமைக்கு தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்றார். ஒரு ஜென்மத்தில் ஒரு காலத்தில் ஒரு பீரியடில் ஒருத்தன் படித்த படிப்பு அவனோட 7 ஜென்மத்துக்கும் அப்படின்னு சென்ஸ் வச்சுக்கலாம், அவனுடைய 7 தலைமுறைக்கு அப்படின்னு சென்ஸ் வச்சுக்கலாம். எழுமைக்கும் ஏமா புடைத்துன்றார். இந்த 7 ஜென்மம் அப்படிங்கிறதே, இந்த 7 ஜென்மத்தையும் 7ஐயும் காயின் பண்ணுறதே இந்து மதத்தில் இருக்க நம்ம பார்க்குறோம். இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உண்டோனோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்சியோம் அப்படின்னு எங்கள் அம்மா ஆண்டாள் பாடுறா. அப்போ இந்த 7 பிறவிக்கும் அப்படிங்கிறது எழுமைக்கும் ஏமா புடைத்துன்னு 7 ஜென்மம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம், நிறைய சினிமாக்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ஒரே இடத்துல மட்டுமே இருக்கக்கூடிய தத்துவம். 7 ஜென்மம் முன்னாடி, 7 ஜென்மம் பின்னாடி, அது 7 தலைமுறை கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த 7 ஜென்மங்கிற கான்செப்ட் வந்து வேறு எங்கேயுமே நம்ம இருந்து நான் பார்த்ததில்ல, நான் கேள்விப்படல. ஒருமைக்கு தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா படைத்துன்னு சொல்றார். எழுமையும் ஏமா படைத்துன்னு 7 ஜென்மத்துக்கு அப்படிங்கிறத அவர் வந்து 7 தலைமுறைக்கு அடுத்தடுத்து கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற கல்விக்கான செல்வத்தை அவர் சொல்றார். 519வது குறள், வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு. நல்ல திறமையான ஒருத்தன் இருக்கும்போது அவனை விட்டுட்டு கோல் சொல்கிறவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து லக்ஷ்மி போயிடுவா அப்படின்றார். இந்த திருங்கிற இடத்துல லக்ஷ்மின்னு வச்சுக்கோங்க, பணம்னு வச்சுக்கோங்க, செல்வான்னு வச்சுக்கோங்க, செல்வம்னு வச்சுக்கோங்க, எப்படின்னா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திறமையாளன் இருக்கும்போது கோல் சொல்லணும் வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம், அது உனக்கு 10 பைசா சேராதங்கன்றார். ஒரு அருமையான தத்துவம். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு செல்வம்னு சொல்லாமல் திரு அப்படின்னு சொல்லி, அவர் செல்வங்கிற வார்த்தை அவருக்கு தெரியாமல, செல்வத்துள் செல்வம் செவி செல்வமா செல்வம்னு அது நிறையா சொல்லிட்டே போகிறார். அது வந்து செல்வத்தை வந்து அறிவான பொருளுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இந்த இடத்துல பொருளுங்கிற வார்த்தை அவருக்கு தெரிந்தும் இருந்தும், செல்வங்கிற வார்த்தை இருந்தும் தெரிந்தும் அவர் இந்த இடத்துல திரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது வந்து வெறும் சந்தத்துக்காகவோ தலை தட்டக்கூடாது என்பதற்காக மட்டுமே இல்லை, அவர் வந்து வித்தகர், அவர் வந்து அவருக்கு தெரியாது இல்லை. அவர் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் போது அதில் புரிஞ்சுக்கலாம், அவருக்கு வந்து இந்த லக்ஷ்மி அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான இந்த செல்வம், அந்த லக்ஷ்மி உங்கள் வீட்டில் சேரமாட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் சென்ஸை தான் வந்து சொல்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். 519. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், இதுக்கு வந்து வேறு எப்படி விளக்கம் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. 610வது குறள், மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தா அயதெல்லாம் ஒருங்கு. மடியிலா மன்னவன் எய்தும், சோம்பலே இல்லாமல் கடுமையாக உழைக்கிற மன்னவன், ராஜா, முதலமைச்சர், பிரதமர் வச்சுக்கோங்க, அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு அதை எய்துவான்றார். ஒருத்தன் குள்ளமாக இருந்துக்கிட்டு உலகம் பூரா அளந்தான் பார்த்தீங்களா, அடி அளந்தான் வாமனன். இந்த அடி அளக்கிற கதை 3 அடிகள் நம்ம பார்க்குறோம்ல, அவருடைய காலில் வச்சார், இந்த பக்கம் வச்சார், பூலோகம் பூரா முடிஞ்சு வச்சு, அந்த பக்கம் இன்னொரு கால் வச்சார், மேலோகம் பூரா முடிஞ்சு வச்சு, 3ஆவது காலத்துக்கு தலையில் வச்சாருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாவலி அவருடைய தலையில் வச்ச அந்த 3 அடிகளால் உலகம் முழுக்கும் அளந்தான்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த கதை வேற எங்கேயும் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தா அயதெல்லாம் ஒருங்கு. உலகத்தை முழுக்க அளந்தவனுடைய இடத்தை பூரா சோம்பல் இல்லாமல் உழைக்கக்கூடிய அரசனால் அடைய முடியும் அப்படின்றான். இது வந்து நான் பார்த்த வகையில் இருந்த குறள்கள், அதன் மூலமாக நான் எடுத்துக்கொண்ட புரிந்து கொண்ட பொருள்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது புரிஞ்சால் ஐ வில் பி வெரி ஹாப்பி டு நோ தட். அது வந்து இன்னும் எனக்கு என்னுடைய அறிவை செறிவூட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.